ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பூண்டு கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, இதெல்லாம் நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி முட்டையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதை 1/2 hour ஊற வச்சு எடுத்துடலாம். நல்லா 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கு. இப்போ நாம் எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துடலாம். இதை நம்ம 5 to 10 minutes 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். ஒன் சைடு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுருக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை எண்ணெயில். அவ்வளோதாங்க, வெள்ளை பூண்டில் கபாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வெந்திருக்குன்ட்டு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.